போயபதி சீனு டைரக்ஷன்ல பாலகிருஷ்ணா, சம்யுக்தா மேனன், ஆதி நடிப்புல வெளியாகி இருக்கிற அகண்டா 2 தாண்டவம் படம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்தியாவை அழிக்க நினைக்கிறாங்க பக்கத்து நாட்டை சேர்ந்த ராணுவ தளபதிகள் 2 பேரு. துருக்கியர்கள், வெள்ளையர்கள் பல நூற்றாண்டு காலம் இந்தியாவை ஆண்ட போது கூட அழிக்க முடியல. அதற்கு காரணம் மக்களோட ஆழமான கடவுள் நம்பிக்கை. கடவுள் நம்பிக்கையை அழிச்சாலே நாடு அழிஞ்சிடும் அப்படின்னு வஞ்சக திட்டம் போடுறாங்க. இந்தியாவில் உள்ள ஒரு சுயநல அரசியல்வாதி உதவியோட பல கோடி மக்கள் கூடும் மகா கும்பமேளால கங்கையில ஒரு வைரஸ கலந்து மக்களை கொல்ல திட்டமும் போடுறாங்க. அந்த வைரஸால மக்கள் பாதிக்கப்படும் போது அந்த வைரஸ்க்கு மாற்று மருந்து கண்டுபிடிக்கும் இந்திய விஞ்ஞானிகளையும் கொல்ல துரத்துது வில்லன் கூட்டம். அந்த விஞ்ஞானிகளையும் இந்தியாவையும் 2 பாலகிருஷ்ணா எப்படி காப்பாத்தினாங்க அப்படிங்கறதா அகண்டா தாண்டவம் படத்தோட கரு. ஒரு பாலகிருஷ்ணா அதிரடி எம்எல்ஏவா வராரு, இன்னொரு பாலகிருஷ்ணா இமயமலையில இருக்கும் முரட்டு சிவபக்தனா வராரு. அந்த வைரஸ்கான மாற்று மருந்தை ஒரு இளம் பெண் அரசிடம் கொடுக்க போறாங்க. அந்த இருவருக்கும் அந்த மாற்று மருந்தை அரசிடம் கொடுக்க செல்லும் இளம் பெண்ணுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத படத்தோட கதையா கொண்டு வராங்க. அகண்டா தாண்டவம் பக்க பாலகிருஷ்ண படங்க. அவனோட ரசிகர்களுக்கு விருந்தனே சொல்லலாம். கஞ்சா பிசினஸ் செய்யும் வில்லன் கும்பல பஞ்ச் டைலாக் பேசியபடியும் அதிரடி சண்டை செஞ்சபடியும் அறிமுகம் ஆகிறாரு எம்எல்ஏ பாலகிருஷ்ணா. அந்த சீன் அக்மா காரசார ஆந்திராவோட ஸ்டைலுன்னே சொல்லலாம். அடுத்து அவருக்கும் அவரோட மகளுக்குமான பாச சீன் டச்சிங்கா இருக்கு. மகள் ஹர்ஷாலி பர்த்டே பார்ட்டியில அவர் போடுகிற ஆட்டம் அந்த பிரம்மாண்ட கமர்ஷியல் பாடல்களுக்கு தியேட்டரே ஆடுங்கிறதுலயும் எந்த சந்தேகமும் இல்ல. அந்த பாடல்லையும் அடுத்து வரும் சில நாட்டுப்பற்று சீன்களையும் சம்யுக்தா மேனன் நல்லாவே கலக்கியிருக்காங்க. இமயமலையில தவத்துல இருக்கும் இன்னொரு அதிரடி சிவபக்தனா பாலகிருஷ்ணா நாட்டு மக்களை காப்பாற்றும் மாற்று மருந்தை காப்பாற்ற தவநிலைய விடுத்து ஆக்ஷன் களத்துல இறங்குறாரு. இமயமலையில அந்த பாலகிருஷ்ணா ஆடும் ஆட்டமும் எதிரிகளை பந்தாடும் அந்த ருத்ரதாண்டவ ஆட்டமும் செம மாசா இருக்கு. படத்தோட பிளஸும் அது மட்டுமே சொல்லலாம். கையில சூலாயுதத்தோட வில்லன்களை பந்தாடுகிற ஆக்ரோஷ இடைவேளை சண்டை காட்சியை பார்க்கும்போது கிளைமேக்ஸே வந்துருச்சா அப்படிங்கிற ஃபீலிங் வருது. அவ்வளவு எனர்ஜியா அந்த காட்சியை காட்சிப்படுத்தி இருக்காங்க. இடைவேளைக்கு அப்புறம் சிவபக்தன் பாலகிருஷ்ணாவோட மோதுகிறாரு துஷ்ட ஆவிகளை வச்சு தவறான செயல் செய்யும் ஆதி. அவருக்கும் பாலகிருஷ்ணாவுக்குமான சண்டை வேற ரகமா இருக்கு. சிவபக்தர் திடீரென ஆஞ்சநேயர் பக்தர் ஆகிய ஆதிய துவம்சம் செய்யறது மாசா இருக்கு. ராம் லக்ஷ்மண் ஃபைட் மாஸ்டர் தான் இந்த படத்தை பாதி ஏக்கிருப்பார் போலங்க. அவரோட ஸ்டைல்ல தான் இருக்கு எல்லாமே. ஆனா இன்னொன்னு ஞாபகத்துல வச்சுட்டு படத்தை பார்க்க போங்க. லாஜிக் எல்லாம் படத்துல பார்க்கவே பார்க்காதீங்க. ஒன் அண்ட் ஒன்லி பாலையா மேஜிக் தான். அது மட்டும் ஞாபகம் வச்சுட்டு படத்தை பார்க்க போங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஏமாற்றமா தான் இருக்கும். சனாதன தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னு கடவுள் நம்பிக்கை குறித்து பாலகிருஷ்ண பேசும் டைலாக் செமையா இருக்கு. படத்துல இன்னொரு பலம் அப்படின்னா ஆனால் பறக்கிற அளவுக்கு ஆன்மீக நம்பிக்கையை பேசும் வசனங்களும் சொல்லலாம். தவறு செய்யும் உங்க முன்னாடி நான் கடவுள் அப்படின்னு கடத்துல போர்டு மாட்டியபடிதான் அவர் வரணுமா? இயற்கையை கெடுத்தது மக்கள் தான், கடவுள் யாரையும் கைவிட மாட்டாரு அப்படின்னு பேசுற வசனங்கள் ரசிக்கும்படியா இருக்கு. பாலகிருஷ்ணாவோட அகண்டா தாண்டவம் தான் கதை அப்படின்னாலே படம் முழுக்க ஆக்ஷன் சீன்களும் பஞ்ச் டைலாக்குமே அதிகமா இருக்கு. இந்து மத நம்பிக்கைகளை பாரத கலாச்சாரத்தை உயர்த்தும் சீன்களையும் முக்கியத்துவமா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வகை கொள்கை நம்பிக்கை விரும்பாதவங்களுக்கு படத்தை ரசிக்க முடியாதுங்க. திரைக்கதையில பெரிய உழைப்பு அவ்வளக்கா இல்ல. சில சீன்கள் நம்பும்படியாவும் இல்ல. பாலகிருஷ்ணாவோட முரட்டு நடிப்பையும் சில சேட்டைகளையும் நீங்க ரசிக்கல அப்படின்னா படத்தை ரசிக்கவே முடியாதுங்க. படம் முழுக்கவே இப்படியாதான் போயிட்டு இருக்கு. அதிலும் அகோரி மாதிரி இருக்கிற பாலகிருஷ்ணா ஆங்கில கலந்து பஞ்ச் டைலாக் பேசுறது, சவால் விடுறது என தனி ரவனே சொல்லலாம். பாலகிருஷ்ணாவோட அம்மா இறந்து போறாங்க. அவர் ஆசைப்பட்ட மாதிரி இறுதி சடங்கை நடத்த அந்த சிவனே வரும் சீன்களும் பக்தர்கள் குறித்து அவர் பேசும் வசனமும் அடுத்து வரும் பாடலும் தெய்வ பக்தி உள்ளவங்களை புல்லரிக்க வைக்கும். இமயமலை சம்பந்தப்பட்ட காட்சிகளையும் சண்டை காட்சிகளையும் அவ்வளவு நேர்த்தியா ராம் பிரசாந்தோட கேமரா அவ்வளவு அழகா காட்டியிருக்கு. படத்துக்கு இன்னொரு பிளஸ் அப்படின்னா தமனோட இசையினே சொல்லலாம். சிஐ ஒர்க் அவ்வளவு அருமையா இருக்கு. 2 பேர்த்தோட உழைப்பு தான் அகட்டாவ கமர்ஷியல் சினிமாவா ஆக்கி இருக்கு. பூரணா தில்லி உயர் அதிகாரியா வராங்க, ஆளே மாறி இருக்காங்க. பாலகிருஷ்ணா மகளாக வருவரோட நடிப்பு ஓகேவா இருக்கு. பிரதமர், அரசியல்வாதி, வில்லன் சீன்கள்ல நிறைய செயற்கைத்தனம் தான் தெரியுது. ஆதி கூட கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கா தான் இருக்கு. படத்துல வசனம் ஒரு பக்கம் அப்படின்னா சூலாயுதம் சம்பந்தப்பட்ட காட்சிகளும் அதை வச்சு நடத்தப்படும் சண்டைகள் ரொம்பவே வியப்பா இருக்கு. தமிழ் டப்பிங்ல அதிகமா தெலுங்கு வாசம் தாங்க வீசுது. கிளைமேக்ஸ்ல கைலாய மலைக்கு ஆபத்து வரும்போது கையில சூலாயுதம் உருக்கையோட பாலைய தனியாதான் சண்டை போடுறதும் உங்களுக்கு தேசபக்தி எவ்வளவு முக்கியமோ எனக்கு தெய்வ பக்தி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எதிரி நாட்டு ராணுவ தளபதிகளை பந்தாடுறது பாலகிருஷ்ணா படங்கள்ல மட்டுமே சாத்தியவங்க. லாஜிக்கெல்லாம் விட்டுட்டு படத்தை மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அகண்டா வேற வகை சினிமா அனுபவம் உங்களுக்கு கொடுக்கும். படத்துல கொஞ்சம் சென்டிமெண்ட்டும் இருக்கு, ஒரு கலர்ஃபுல் பாடலும் இருக்கு. மற்றபடி எல்லாமே பாலகிருஷ்ண மையமா தான் இருக்கு. அங்கங்க போர் அடிக்கிற சீனும் இருக்கு. அடுத்து மாசைன் வந்து பேலன்ஸ் பண்ணுதுங்க. ஆனாலும் நாட்டு பற்று, சனாதன தர்ம விளக்கம், தெய்வபக்தி சீன்களை மாஸ் ஹீரோவான பாலகிருஷ்ணாவை வச்சு கமர்ஷியல் அதிரடி பாணியில சொல்லியிருக்காங்க.
அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு ரசிக்க முடியுதுங்க. அதே சமயம் நீங்க வேறு வகை சினிமா ரசிகர், சீரியஸான சினிமா காதலர் அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க விமர்சனம் செய்வீங்க. ஆக மொத்தத்துல அகண்டா 2 தாண்டவம் உங்களுக்கு தேசபக்தி தெய்வீக பக்தி இருந்தா மட்டும், அப்படி இல்ல அப்படின்னா நீங்க பாலகிருஷ்ணாவோட ரசிகரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். இல்ல அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு போர் அடிக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.